ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்பியாச்சு. அதாவது இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சரி, பொங்கலுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜெலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறதுனால ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஊருக்கு போகிறது தெரியும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் காயெல்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் அது தீர அளவுக்கு வச்சுருந்தேன். மீந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளியும் ஒரு சவுச்சவும் தான். அதேமாதிரி தோசை மாவுமே கொஞ்சம் தான் இருந்தது. அதை வந்து நைட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை கிளம்புறதா ஒரு பிளான்னு. ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது. அதேமாதிரி வைக்கிற பொருளுமே சீக்கிரம் கெட்டு போயிட்டே இருந்தது. இது வந்து ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணுறவங்க கம்பெனிலேருந்து வந்தவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெந்நீர் போட்டு நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடில் ஒரு ஷாம்பும் ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜு எந்த அளவுக்கு இதாக இருக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஷாம்பு அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே அதில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெந்நீர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். வெந்நீர் போட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப அதில் ஷாம்பும் நல்லா ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்நீர் எடுத்து ஊற்றிட்டு ஃபுல்லாக அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏதாவது கரையாக இருக்கட்டும், மாவு ஊற்றுனதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், தக்காளி வச்ச கரையெல்லாம் ஒரு மாதிரி கரையாக இருக்கிறதுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி கிளாத்து போட்டு தொடச்சிங்கனாலே க்ளீன் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் நான் வந்து வேஸ்ட்டு கிளாத் எடுத்து தான் ஃபுல்லாக தொடச்சி விட்டேன். துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி க்ளீனாக போகுதுன்னு. ஏன்னா அந்த லெமன் ஷாம்பு இதெல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்துரும், அழுக்காக இருந்தாலுமே. இதை நான் ஃபுல்லாக அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு தண்ணியை எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா க்ளீனான வாட்டர் எடுத்து மறுபடியும் அந்த துணியில் போட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு நான் துடைக்க சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் போயிட்டு ஃப்ளக்கெல்லாம் சொருவிட்டு சுவிட்செல்லாம் போட்டுவிட்டு தயவு செஞ்சு தொடச்சிடாதீங்க. எல்லாமே அந்த ஃப்ளக்காக இருக்கட்டும், சுவிட்சாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். அது நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஏன் நான் க்ளீன் பண்ணுறேன்னா, வரும்போது ஆஃப் பண்ணி போட்டுட்டு போகலாம். அதை ஆஃப் பண்ணால் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். திரும்ப நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாலுமே திரும்ப அந்த பொருள் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தான் கேடு. அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே ஊருக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருச்சுனாலே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை வந்து நான் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தொடச்சிட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இந்த ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து நல்லா நீட்டாக நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போனோன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம காய்கறி இல்லாமல் இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் காயெல்லாம் நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான வாசனையாகவும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக தொடச்சிருக்கிறேன்னு. முன்னாடிக்காக இப்பயும் எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்ததையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம அந்த நேரங்க நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை முதல்ல எது எப்படி இருந்தாலும் முதல்ல ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் தான் நம்ம எல்லாமே வைக்கிறோம் காய்கறியெல்லாம். அது கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் வச்சுருக்கிறது எல்லாமே இந்த மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் தயிர், மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2-3 தக்காளி, ஒரு சவுச்சவு தான் மீந்திருந்தது. அது மட்டும் அதில் வச்சுட்டு சரி மறுநாள் நம்ம கிளம்பிடலாம், வந்தால் நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நான் அதை என்ன பண்ணுறது, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் வரத்துக்கு 10 டேஸ் ஆகுன்றதுனால சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.